ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 கஸ்டமர்ஸ் வந்து ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த எண்ணெய் வந்து நம்ம இரும்பு சட்டியில் தான் வந்து காய்ச்சணும். அப்போ தான் நம்ம ஹேருக்கு தேவையான அயன் சத்து வந்து கிடைக்கும். சரி, இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ஹெர்பல்ஸாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுன்னு எப்படின்னா, இந்த பபிள்ஸ் வரும்போதே நமக்கு தெரியும் எண்ணெய் வந்து சூடாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இறக்குற ஸ்டேஜ்லேயும் இந்த பபுள்ஸ் முழுசாக அடங்கின வாட்டிக்கு தான் நம்ம இறக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், வெந்தயம், கருஞ்சீரகம், மிளகு. இது வந்து லெமனோட லீஃபு. ஏன் லெமனோட லீஃப் ஏன் வந்து சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, முருங்கைக்கீரை, வேப்பிலை, கற்றாழை, இதெல்லாம் கொய்யா இலை. இதெல்லாம் சரி, கொய்யா இலைக்குமே நம்மளுடைய இந்த ஹேரை வந்து பிளாக்காக மாற்றக்கூடிய பவர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி. ஸோ அதை கசக்கும் போதே நமக்கு தெரியும், அப்படியே நல்லா கருப்பாக வந்து அதிலிருந்து சாறு வரும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து நம்ம ஹேரை வந்து பிளாக்காக மாற்றும். ஸோ இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து நம்ம முடியை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். சரி, நல்லா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆவாரம் பூவும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பாயில் ஆனோட்டிக்கு இது கூடவே வந்து வெட்டி வேரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த பப்புள்ஸ் வந்து இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து வருது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு முடி வந்து தலையில் அந்த வேர்வெல்லாம் வரும் பாருங்களா, அந்த மாதிரி வேர்வை வந்தாலும் அந்த வேர்வை ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கணும், வேர்வை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வேர் வந்து இதில் சேர்க்குறேன். இந்த வெட்டி வேர் வந்து சேர்த்து நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இவ்வளோ ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஆயில் வந்து அப்படியே லைட்டாக க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் வந்து கரிசலாங்கண்ணி பவுடரும் அவுரி பவுடரும் எனக்கு அதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். எனக்கு நேச்சுரல் லீஃபாக வந்து கிடைக்கல. ஸோ இது சம்மர் டைமு அப்படிங்கிறதுனால எனக்கு லீஃப் வந்து கிடைக்கல. அதனால் நாட்டு மருந்து கடையில் வந்து அந்த பவுடர் வாங்கி தான் இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த 2 பவுடரும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம பாயில் பண்ணோன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா பாயில் ஆக. இந்த பப்புள்ஸ்லாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடங்கின வாட்டிக்கு தான் நம்ம வந்து இறக்க போகிறோம். ஒவ்வொரு ஹெர்பல்ஸுமே நமக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்டு தாங்க. இப்போ கருவேப்பிலை நேச்சுரலாக நமக்கு தெரியும், நல்லா வந்து அதை முடியை கருங்கருன்னு வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வேப்பிலை வந்து தலையில் பேன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரையும் நல்லா அயன் சத்து, நம்ம முடிக்கு தேவையான அயன் சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். கொய்யா இலையும் நம்ம ஹேருக்கு பிளாக்காக மாற்றக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது, அதனால் அதையும் சேர்த்துருக்குறேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லு. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக நமக்கே தெரியும், நல்லா முடியை வளவலன்னு வச்சுக்கோம், ஷைனிங்காக வச்சுக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ கரிசலாங்கண்ணியும் அவுரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனால் போதும், நல்லா பிளாக் கலரில் வந்துடும் அந்த இண்டிகாவோட பவர் அப்படி. இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா வந்து பிளாக்காக தெரியுது. நல்லா பிளாக் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கரண்டியில் முண்டு காட்டுற பாருங்கள், நல்லாவே இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இறக்கிட்டு இதை அப்படியே விட்டுட்டோம். அப்படியே ஒரு 10 hours 12 hours வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இந்த லீஃபில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லாவே ஆயிலில் இறங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டப்பாவில் ஊற்றி சேலுக்கு கொடுக்க வேண்டியதான். நல்லா இலை நிறைய போக்கி முடி நல்லா வளருங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி, சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு 10 years வயசு வந்து 10 வயசுல இருந்து இதை நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.